சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது காட்டுக்குள்ள அந்த பூவை தேடி போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா சேது பார்த்தா தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பூவையே காணா. என்ன இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த பூ நம்ம கண்ணிலேயே சிக்கலையே. அம்மா காட்டுச்சி அம்மா, எப்படியாவது அந்த பூ என் கண்ணில் படணுமா, அந்த பூவை எடுத்துட்டு வந்து உன் கோயிலில் வச்சு நான் பூஜை பண்ணணுமா. அப்படி பண்ணாதான் இந்த மக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் பொம்பளை பிள்ளை பிறக்குமா, எனக்கு எப்படியாவது அந்த பூ கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வேண்டிக்கிட்டு இருக்காரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக பார்த்தா சேது கண்ணில் அந்த மஞ்சள் கலர் பூவு கிடைச்சிருது. சேது அந்த பூவை எடுத்துட்டு சரி நம்ம போய் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது, பகலில் வச்சு சாமி கும்பிட்டா ஆம்பளை பிள்ளை, நைட்டு வச்சு சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை, நமக்கு நைட்டு வச்சு சாமி கும்பிடணும், அதனால சீக்கிரம் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா அந்த பூவை எடுத்துட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில பார்த்தா யானை வழி மறைக்குது. யானையை பார்த்ததும் சேது பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. இங்க யானை பார்த்தா பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்கவும் சேது பயங்கரமா பதட்டப்பட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. சேது ஓட ஆரம்பிச்சதை பார்த்ததுமே யானை பார்த்தா சேதுவை துரத்த ஆரம்பிக்குது. சேதுவும் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்கையில கல்லு தடுக்கி சேது பார்த்தா கீழே விழுந்து உருண்டு போய் கீழே விழுகிறாரு. சேது முகம் கை காலெல்லாம் பார்த்தா பயங்கரமா அடிபட்டுருது. யானை பார்த்தா சேதுவை தும்பிக்கையில பிடிச்சு சேதுவை உருட்டி விட்டுருது. இங்க சேதுவும் பார்த்தா ஒரு மரத்துலலாம் போய் அடிச்சு கீழெல்லாம் விழுந்து சேதுவுக்கு உடம்பெல்லாம் காயமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தா சேது ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துறாரு. சேது அந்த கீழே விழுந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. இங்க கையில இருந்த பூவை காணா அப்படின்னு சொல்லிட்டு சேது கையை பார்க்கறாரு. அந்த பூ காணா. சேது சரி எப்படியோ பூ கீழே விழுந்துருச்சு, நம்ம எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. சேதுவால் எந்திரிக்க கூட முடியல, கால்லெல்லாம் அடிபட்டுருது. சரி எப்படியாவது எங்கேயாவது போகணுமே, முதல்ல இந்த யானை கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது எந்திரிச்சு தடுமாறி பார்த்தா ஒரு குகை கீழே போய் உட்காந்துக்கிறாரு. அங்கே போய் உட்காந்துட்டு சேது பார்த்தா நைட்டும் ஆயிருது. இங்கே சேதுவை தேடி பார்த்தா காட்டுக்குள்ள கிராம மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சேது ஐயான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேது பார்த்தா ஒரு பாறை கீழே உட்காந்து குகை கீழே உட்காந்துருக்காரு. போக போக பார்த்தா நைட்டும் ஆயிருது. இங்கே ஒரு நாள் முழுக்க ஆயிருச்சு. சேதுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் பார்த்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இன்னும் வரை காணாமல் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டு இருக்கு. சாவித்திரி, தாமரை, மோகனா எல்லாரும் பார்த்தா பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த கிராம மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா வருத்தப்படாதீங்கய்யா, எப்படியாவது ஐயாவை நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவையா, ஐயா எதுக்குயா இந்த காட்டுப்பகுதிக்கு போனாரு, இம்புட்டு தூரம் காட்டுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கே இந்த காட்டுப்பகுதினா பயம்தான், நாங்கள் நைட்டு நேரம் பொதுவாக இந்த காட்டு பக்கம் யாருமே போக மாட்டோம்யா, அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருந்தால் மட்டும்தான் போவோம், இந்த நேரம்னு பார்த்து இந்த யானைக்கு காவல் இருக்கிற ஆளும் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக போதையில் கிடக்கான், அந்த ஆள் ஏதாவது இருந்திருந்தா ஐயாவை காப்பாற்றிருப்பாயா, அந்த ஆளும் இப்படி நேரத்துக்குன்னு பார்த்து தண்ணியில் போதையில் கிடக்கவும் அவனுக்கும் எதுவும் தெரியலையா, ஐயாவுடைய சத்தம் கேட்டிருந்தா கண்டிப்பாக அவனும் ஏதாவது உதவி பண்ணியிருப்பாயா, நம்ம நேரம் ஐயாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேதுவை காணான்னு பார்த்தா ராஜாங்கம் அழுதுகிட்டு இருக்காரு.